ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மசாலா இட்லி பார்க்கலாம் வாங்க. இட்லியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இட்லியை போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரைலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பரட்டி எடுத்தாலே போகிறோம். அப்படியே கடாய் இறக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம் இதையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பிடிக்கும்னா இஞ்சியும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மினுக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதையும் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா சாதாரண கார மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா வெங்காயம், இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் போடுங்க. சிம்லே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரட்டி விடுங்க. சாதாரணமாக இட்லி பசங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லை தொட்டுக்கிறதுக்கு சட்னி நம்மளால் இல்லாமல் கொடுக்க முடியாது. மத்தியானம் லஞ்சுக்காக இருந்தால் சட்னி கெட்டு போயிடும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இந்த மாதிரி மசாலா இட்லி செஞ்சு கொடுத்தேன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சமாக அப்படியே 2 பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா இட்லியில் நல்லா ஊறி இருக்கும். இட்லியோட ஃப்ளேவரும் இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச இட்லி பொடி இல்லைனா கடையில் வாங்கின இட்லி பொடி அதையும் இந்த மாதிரி நல்லா தூவிக்கிட்டு, கேரட் இருந்தால் கேரட்டையும் தூவிக்கோங்க. உங்களுக்கு பச்சையாக ஆனியன் பிடிக்கும்னா அதையும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. புதினா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லை கஸ்தூரி மெய்த்தி இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே இல்லை. காலையில் நான் மசாலா இட்லி தான் இன்றைக்கி நான் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். பார்த்திங்களா, நல்லா கமன்னு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பிரியாணி மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை ஃபுல் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப வேல்யூ ஆனது. ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்களா? இதை குச்சி ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.